பெண்ணை சரமாரியாக தாக்கிய 3 பேர் கைது. அந்த செங்காலியப்பன் சொல்லி அங்க இருக்கிறாரு. அவர் வந்து லேடிஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை காமனா பேசுவார், அடுத்த வார்த்தை நீ யாருடி தான் பேசுவார். எங்க வீட்டு வாசல்ல ஏத்தி நிறுத்த சொல்றதுக்கு நீ யாரு, வர்றத ஆவேசமா கொலை முயற்சியில அடிக்கிற மாதிரி இழுத்துட்டு வரேன். இவங்க நீங்க போங்க ஆன்ட்டி, நிக்காதீங்க, காருக்கு போங்க, நான் போக போக வீடியோ எடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என் கையை பிடிச்சி இழுத்து வயிற்றோட எட்டி உதச்சி கீழே போட்டு அடிச்சு கொலை முயற்சி. அடுக்கலன்னா என்னை கொண்டிருப்பாங்க. கோவை மாவட்டம் தொடியலூரை அடுத்த உருமாண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவருடைய மனைவி ரம்யா. சம்பவத்தன்று அவர்களது எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய சஞ்சய் என்ற இளைஞர் காரில் வந்தபோது ரம்யாவின் வீட்டின் அருகே சிலிண்டர் வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்ததாகவும் அந்த வாகனத்தை நகர்த்த சொல்லுங்கள் என ரம்யாவிடம் சஞ்சய் உதவி கேட்க அந்த வாகனம் எடுக்கப்படும் வரை அங்குள்ள செங்காலியப்பன் என்பவரது இல்லத்தின் அருகே உனது காரை விடு என யோசனை கூற அதனை கேட்டு கொந்தளிப்படைந்த 60 வயதுடைய செங்காலியப்பன் ரம்யாவை தகாத வார்த்தைகளால் பேசி அடிக்க வந்ததாகவும் இதனை பார்த்த சஞ்சய் மற்றும் சிலிண்டர் வாகன தரப்பினர் செங்காலியப்பனிடம் தட்டி கேட்க செங்காலியப்பன் தனக்கு தெரிந்த சுந்தராபவரையும் வரவழைத்து ரம்யாவை கடுமையாக தாக்கினாராம். இது குறித்த காணொளி அவர்கள் தரப்பால் வீடியோவாக எடுக்கப்பட்டு துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட செங்காலியப்பன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.